இந்த யூதனை பார்த்தீங்கன்னா அவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு யதார்த்தவாதி. அவன் யாரு? ஒரு பக்கம் யதார்த்தவாதி. அந்த வழியில் வரும்பொழுது இப்படிலாம் மனுஷன் இருப்பான் அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் எல்லாத்தையும் போட்டு வந்திருப்பானா? எல்லாத்தையும் கழட்டிட்டு மூட்டை முடிச்சா வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி வந்திருப்பான். இவன் கொஞ்சம் தந்திரசாலியாக இருந்திருந்தானா? பாவம், யதார்த்தமான மனுஷன். சில நேரங்களில் நம்முடைய யதார்த்தம் நம்முடைய பலவீனமாய் இருக்கும். லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? சில நேரத்தில் வெளுத்ததெல்லாம் பால் நினைப்போம், எல்லாரும் நம்புவோம், எல்லார்ட்டையும் நம்பி. ஆனால் அந்த யதார்த்தமே நமக்கு என்னவா மாறிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, புறாவை போல கபடற்றலாகவும் சர்பத்தை போல. இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கணும். ஏன்னா ஊழியத்தின் ஆரம்பத்தில் ரொம்ப உடஞ்சி போய் ஒரு ஸ்டேஜில் சில ஊழியமே வேணாம் எனக்கு. நான் ஊழியத்தை வந்த புதுசில் ஊழியமே வேணாம் ஆண்டவரே, என்னை விட்டுரும். இதே போல ஜிப்பா போட்டு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சமத்தில் ஒரு நாள் உட்காந்து இன்னையோட ஜிப்பாவுக்கு நான் முடிவு கட்ட போகிறேன், பழையபடி நான் வேலைக்கு போகிறேன். நீங்கள் எத்தனை ஊழியத்தை தாங்க சொல்கிறீங்களோ நான் அத்தனை ஊழிய தாங்குறேன். இந்த ஜிப்பா நமக்கு லாக்கிப்படாது. எங்கே திரும்பினாலும் எல்லாம் ஏமாத்துறானே, வெள்ளையும் போட்டுருக்குறான். இப்படி நான் நொந்து போனது ஊழியக்காரலாம் இல்லை. ஏன்னா வந்த புதுசில் எப்போவுமே சொல்லுவேன், புது தொடப்பு ரொம்ப வேகமாக கூட்டும் இல்லை, கொஞ்சம் தேய தான் அது கொஞ்சம் பக்குவம் அடையும். ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்பொழுது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பார்க்குறவனா தேவதூதர்களை போல தான் தெரியும், பார்க்குறவங்களாம் பரிசுத்தவங்களா தெரியும். அப்படியா ஏமாந்து போனேன். ஒரு ஸ்டேஜில் தூக்கி போட்டலாம் நினச்சேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஜெபம் பண்ணுறேன், இன்னையோட ஜிப்பாவை முடிவு கட்ட போகிறேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், புறாவை போல கபடற்ற இருக்கணும். இன்னொரு பக்கம் எப்படி இருக்கணும்? உன்னை அந்த டீச்சிங் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் உனக்கு. சர்பத்தை போல எப்படி இருக்கணும்? ரொம்ப யதார்த்தமா இருந்துடாத, கொஞ்சம் ஞானமா இரு. அதுக்கப்புறம் தான் ஊழியன்னா என்னன்னே கத்துக்க ஆரம்பிச்சேன். லேலூயா. பிரசங்கம் பண்றது கூட சில நேரங்கள் ஈஸி, பிரசங்கம் பண்றது கூட சில நேரங்கள்ல ஈஸி. அந்த ஊழியத்தில் நிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். லேலூயா. இந்த யூதனுக்கு தெரியாதுங்க, வழியில இவெல்லாம் இருப்பான், நம்மளை அடிச்சிருவான், பிடிச்சிருவான், பறிச்சிருவான், எதுவுமே தெரியாது. அவன் நொந்து போயிருக்கிறான், நம்ம யாருக்குமே ஒரு தீமை பண்ணலையே, எனக்கு போய் ஏன் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் நேசித்த ஆசான் லேவின்னு விலகி போறான், அது ஒரு பக்கம் மனசை உடைக்குது. இப்போ என்னென்ன கேள்வி ஆண்டவர் கேட்டிருப்பான் இல்லை? நாம அந்த என்ன கேட்டிருப்போம்? நான் எங்க ஆண்டவர் போயிட்டு வந்தேன்? சினிமா தேட்டரா போயிட்டு வந்தேன். நான் என்ன ஊர் சுத்தவா போயிட்டு வந்தேன்? நான் எங்க போயிட்டு வந்தேன்? ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன், உண்மை ஆராதிக்க போயிட்டு வந்தேன், உமக்கு காணிக்கை செலுத்திட்டு வந்தேன், உமக்கு பலி செலுத்திட்டு வந்தேன், உமக்கு பண்டிகை கொண்டாடிட்டு வந்தேன், உங்க பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு வந்தேன். நீங்க தானே என்னை பாதுகாக்கணும். என்ன அப்படி கைவிட்டுட்டீங்களே. ஆசாரன் லேவி வழி விலகி போறான், நம்பின அவன் கூட எனக்கு உதவி. அப்ப நான் என்ன தீமை பண்ணிட்டேன்? எவ்வளோ கேள்வி. நம்ம தப்பு பண்ணா கூட நிறைய நாள் ஆண்டு கேள்வி கேட்போம், நான் என்ன செஞ்சுட்டேன்னு அனுமதிச்சு எனக்கு. அவர் மட்டும் லிஸ்ட்டை போட்டான்னு வைங்களேன், மூஞ்ச முகத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். நான் என்ன பண்ண ஆண்டவரே, ஏன் எனக்கு தீமை? அவர் லிஸ்ட்டை போட்டுறதா மூஞ்சி திருப்பி முதுகு பின்னாடி வச்சுட்டு கேட்ட தப்பு தான் ஆண்டவரே. யோபுத்தை வாசித்தீங்கன்னா அப்படிதான். யோபு பிரச்சனை வந்தோடனே 1000 கேள்வி ஆண்டவர் கேட்பாரு, நான் என்ன பண்ணிட்டேன். கர்த்தர் பொறுத்து பார்ப்பாரு. கடைசியா யோபே அறைய கட்டிட்டு வந்து நில்லு, நான் கேட்குற பதில சொல்லுன்னு பார்ப்பாருங்க. கர்த்தர் கேட்ட உடனே குப்புற விழுந்துருவான், என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம நான் கேட்டேன், நான் நீதிமான் இல்லை. அதுபோல இந்த மனுஷன் 1000 கேள்வி கேட்டிருப்பான், ஏன் அனுமதித்தீர்? சில நேரங்களில் நாம் நெருங்கி இருக்கிற, நாம் நேசிக்கிற மனிதர்களை கொண்டே நம்மை ஏன் கர்த்தர் உடைக்கிறார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தேவன் நம்மிடத்துல ஒரு பொசசிவ்னஸ் எதிர்பார்க்கிறார், ஒரு காரியத்தை விரும்புகிறார். என்ன அப்படின்னா 118 சங்கீதம் 8-9 வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே, இததான் தேவன் விரும்புகிறார். மனுஷனை நம்ம நம்பணும், நேசிக்கணும். ஆனா அந்த மனுஷனோட யார் அதிகம் நம்ம நம்பணும் சொல்லுங்க? மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். சில நேரங்களில் ஏன் கர்த்தர் நம்ம நெருங்கி இருக்கிற மனிதர்களை கொண்டே நம்ம உடைக்கிறார்னா, பல நேரங்களில் நாம் நம்ம நெருங்கி இருக்கிற நேசிக்கிறோம் என்று சொல்லி, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி, தேவனை விட ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பிச்சிடறோம்.
தேவனை விட குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தரை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தரை விட யாருக்கு, எந்த மனிதனுக்கு, எந்த உறவுக்கு நாம முதலிடம் வைத்தாலும் அந்த உறவை கொண்டே நம்ம வாழ்க்கையை கர்த்தர் உடைக்க அனுமதிக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொண்டமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சத்தியம். என் ஆண்டவர் அவரும் நாமுங்கிற அந்த உறவுல இழை சொருகளா எந்த உறவு வந்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. ஈவன் அது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசிக்கிற எந்த மனிதரா இருக்கலாம், அவர்கள் நேசிக்கணும். தேவனை விட நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை. நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, உறவுகளை நேசிக்கிறோம் என்று சொல்லி தேவன் மேல இருக்கிற அன்பு, அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அவர் கொடுக்க வேண்டிய முதலிடம், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட நாம் நேசிக்கிற மனிதனுக்கு கொடுத்துடுறோம். அங்கதான் பிரச்சனை. நீங்க மனிதனை பிரியப்படுத்த, மனிதன் மேல இருக்கிற அன்பை காண்பிக்க கர்த்தரை விட அந்த மனிதனுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த மனிதனை கொண்டுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கை சமாதத்தை உடைப்பார். ஏன் அப்படின்னா, இவன் தான் உனக்கு வேணும்னு சொன்னேன், இந்த ஃப்ரெண்டு தான் உயிர்னு சொன்னீல, இந்த உறவுக்கான எதை செய்வேன்னு சொன்னீல, என்னைய கூட தூக்கி எறிஞ்சிட்டு, ஆராதனை தூக்கி எறிஞ்சிட்டு, ஜெப நேரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, எனக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை கொடுக்காம இந்த உறவு, இந்த நண்பன், இந்த காரியம், இந்த மனுஷன் ஓடுனில்ல, உன்னை என்னை கர்த்தர் அவர் பக்கம் திருப்பதான் அந்த மனிதனை கொண்டே உடைக்கிறார். சில நேரங்களில் சொந்த குடும்பத்தை கொண்டே நம்ம ஏன் கர்த்தர் உடைக்கிறார்னா, பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை விக்கிரகமா மாத்திடுறோம், மனைவியை விக்கிரகமா மாத்திடுறோம், புருஷனை விக்கிரகமா மாத்திடுறோம், தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவனை விட கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தேவனை விட அல்ல. மனைவியை நேசிக்கணும், தேவனை விட அல்ல. புருஷனை கீழ்ப்படியணும், கர்த்தரை விட அல்ல. பிள்ளைகளை நம்ம நேசிக்கணும், தேவனை விட பிள்ளைகள் அல்ல. அதுதான் வேதம் சொல்ற சத்தியம். எங்க நம்ம தவறு பண்ணிட்டோம்னா, தேவனை நேசிக்கிறோம், தேவனை விட மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சிடறோம், அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் நம்மை உடைக்கிறார்.